விஜயோட சித்தப்பா வந்து சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்தையும் கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜெயிலேருந்து வந்துட்டான் அவன் வந்து எப்படி உங்களை தேடி வருவேன்னு சொன்னான், அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கும் வந்துட்டான், என்கிட்ட பேசினான் அவன் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு ராகவை பற்றி. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் மாப்பிள்ள நீங்கள் சொல்லலைன்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. இல்லை இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, கண்டிப்பாக குழந்தைய அவன் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும், முதல்ல வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குன்னு அவன் சொன்னான், கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கூப்பிட்டோன்னே நம்ம விஜயும் காவேரி போகிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னேன். தாத்தா நீங்கள் வீட்டில் இருங்க தாத்தா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து மிஸ் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் போய் என்னென்னு பார்க்குறோன்னு. இல்லை குழந்தைய பார்க்குற வரைக்கும் நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், என்னால் தான் குழந்தை காணா போடணும், என் மனசு வந்து தவிக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் விஜயும் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த ஏரியாவில் இருக்க அவரோட வீடை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ராகவோட வீடை. அங்கே கண்டுபிடிச்சோன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடித்து கேட்குறாரு விஜய். அவங்க எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஒன்று சித்தப்பா வந்து எனக்கு நல்லா தெரியும், அவன் அந்த ஒயிட் காரில் தான் வந்தான், அந்த காரோட நம்பர் கூட எனக்கு தெரியும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியா அந்த ஒயிட் காரை கண்டுபிடிச்சா நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓ அப்படியா சரி அந்த ஏரியாவில் தானா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. அந்த ஏரியாவில் எங்கே இருக்குது அந்த ஒயிட் கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒயிட் கார் வந்து நகர்ந்துட்டுருக்கான், எனக்கு தெரிஞ்ச வந்து போலீஸில் இருக்க ஆளுங்களை வச்சு நான் கேட்டேன் அப்படின்னோடனே, சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. எங்கே வந்து வேகமாக வண்டி ஓட்டும் போயிட்டுருக்காங்க. இங்கே குழந்தை வந்து அழறா, என் அப்பா கிட்ட என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே வந்து இந்த குழந்தை ரொம்ப தான் ஓவராக பண்ணுது, வாய் மூடுங்க அப்படின்னோட வாய் மூடனோட குழந்தை அப்படியே வந்து மயக்கடிச்சு விழுந்துறான. இந்த குழந்தை அப்படியே மயங்கிடுச்சு அப்படின்னோடனே, ஒன்றாவது விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஐயோ இதாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் வந்து குழந்தைய தேடி வராரு. கரெக்டாக வந்து வண்டியை முன்னாடி வந்து நிறுத்துறாரு. ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. ராகவ சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராரு. உடனே அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து சண்டைக்கு வராங்க. அந்த ரவுடிஸ் கிட்டலாம் பயங்கரமாக அடிதடி பண்ணி அவங்களெல்லாம் வந்து அடித்து போட்டுட்டு அப்புறம் ராகவுக்கு வந்து போலீஸ் வந்தாலும் ஒப்படைச்சிட்டாரு விஜய். அடுத்து வந்து குழந்தைய பார்க்குறாரு. பார்த்தா குழந்தை வந்து அப்படியே வந்து மயக்கத்திலே இருக்கா. பயந்து போயிடுறாரு விஜய். உடனே ஓடி போய் குழந்தைய தூக்குறாரு. தூக்கிட்டு என்னாச்சு காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. கரெக்டாக வந்து காவேரி ஓடி வந்துடுறாங்க வண்டியிலேருந்து. என்னாச்சு அம்முக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஓடி வந்து அந்த குழந்தைய வாங்குறாங்க. வாங்கி பயங்கரமாக கதறிக்காரு அழறாங்க. ஒன்றும் இல்லை அம்முக்கு ஒன்றும் இல்லை, ஆகாது, நீங்கள் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே குழந்தைக்கு வந்து தண்ணி தெளித்து அப்படியே அவங்களோட மூச்சை கொடுத்து குழந்தைய வந்து அப்படியே வந்து எழுப்புறாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தை வந்து பயந்துட்டுருக்கா, அதான் மயக்கமாக இருக்கா அம்மு அப்படின்னோடனே குழந்தை வந்து அப்படியே கட்டிக்கிறா. உடனே வந்து அப்பா அப்படின்னோடனே ஓடி வந்து அப்படியே வந்து விஜய் வந்து கட்டிக்கிறாரு. அவர் கொஞ்சம் நேரம் கவனிக்காமல் வந்து காவேரியோடு சேர்த்து நம்ம வந்து அம்முவையும் காவேரியோடு சேர்த்து அப்படியே கட்டிக்கிறாரு. அதனால் ஒரு நிமிஷம் வந்து விஜய் வந்து ஓடி வந்து 2 பேரும் சேர்த்து கட்டிக்கிறதால ஒன்றும் புரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. ஒன்று கொஞ்ச நேரம் வந்து பயங்கரமாக அழறாரு. அம்மா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு காவேரி சேர்த்து அழறாரு. இங்கே காவேரி வந்து அவரோட பிடியிலேருந்து காவேரியால் எழுந்துக்க முடியல. வேறு வழி இல்லாமல் காவேரி அப்படியே இருக்காங்க. அடுத்து சாரி மேடம், ஐயோ சாரி மிஸ்ன்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறாரு. நான் வந்து வேணும்னு பரவாயில்லைங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சித்தப்பா வந்து அவங்களெல்லாம் போலீஸ் கூட்டின்னு போயிடுச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது, எப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கணும் விஜய், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கணும், அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது சரியா அப்படின்னோட, சரிங்க சித்தப்பா உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், இவ்வளோ தூரம் அவனை நான் பிடிச்சிட்டேன், அதுவும் காவேரியை காப்பாற்றினதுக்கு காரணம் நீங்கள் தான், இவ்வளோ தூரம் நீங்கள் உதவி பல நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சித்தப்பாவுக்கு நன்றி சொல்கிறாரு நம்ம விஜய்.